ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் மாலை வருண் தனது நண்பர்களுடன் ஒரு காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்தான். அங்கு சூடான காஃபியின் மனம் அந்த இடத்தை இதமாக்கி கொண்டிருந்தது. ஆனால் வருணின் முகம் சற்று வாடியிருப்பதை அவன் நண்பர்கள் கவனித்தனர். டே வருண், ஏன்டா இப்படி இருக்க? நாங்களும் இந்த 10 நாளாக கவனிக்கிறோம், நீ நார்மலாகவே இல்லை. என்னடா ஆச்சு உனக்கு? டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இல்லை மச்சான், ஏதோ இருக்கு. இப்போ சொல்ல போறியா இல்லையா? டே, அங்கே என்னால் வேலை பார்க்க முடியல மச்சான். என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். என்னால் அங்கே இருக்க முடியல. அவனை பார்த்தாலே வெறியாகுதுடா. அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறான் மச்சான். இந்த 10 நாளாக நிம்மதியாக இல்லாமல் சுற்றிட்டுருக்க. ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா என்று வருண் சற்று டென்ஷனாக கூறிக்கொண்டிருக்க அவன் நண்பர்கள் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். ஒன்றும் புரியாத வருணும் தன் நண்பர்களை பார்த்து, ஏண்டா உங்ககிட்ட நான் படுற கஷ்டத்தை சொன்னா என்னடா இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காமல் என்னடா பண்ணுறது? எத்தனை தடவை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்ப, இப்போ நீயே மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. இங்கே பாரு வருண், வேலைன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம தான் மச்சான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுவும் அவன் புதால் வேற, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தானே செய்வான். இங்கே பாரு வருண், அம்மா உன்னை பற்றி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நீ சரியாக வீட்டுக்கு போகிறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறியாமே. ஏண்டா வேலை டென்ஷன் இப்படி தான் வீட்டில் காட்டுவியா? டே மச்சான், உனக்கு சொன்னால் புரியாதுடா. அவன் கொடுக்குற டார்ச்சரில் என் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு மச்சான். இந்த 10 நாளா நித்யா கிட்ட கூட சரியாக பேச முடியல. அவகிட்ட பேசாமல் ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குடா. என்னால் அவன் முகத்தை கூட பார்க்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்டா. என்னை வேணும்னே வச்சு செய்கிறான் என்று வருண் கூற வருணின் நண்பர்கள் குழப்பத்தில் அவனை பார்த்தனர். டே வருண், என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியலையே. அவன் ஏன் மச்சான் உன்னை டார்கெட் பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் காரணம் நித்யாவோட அப்பா தான்டா என்று நடந்தவற்றையெல்லாம் தன் நண்பர்களிடம் கூறினான். அதை கேட்டு வருணின் நண்பர்கள் அதிர்ந்து போயினர். டே வருண், என்ன மச்சான் சொல்கிற? உன் மாமனார் தான் இத்தனையும் பண்ணானா? எங்களால் நம்பவே முடியலடா. என்னாலே நம்ப முடியலடா. இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கா. அந்த ஆளுக்கு என்னை அப்படியே மென்டல் ப்ரெஷர் கொடுத்து என்னை பைத்தியம் முடிக்க வைக்கணும்னு சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னை அசிங்கப்படுத்தி பார்க்கணும் தாண்டா இத்தனையும் பண்ணுறான். பேங்க்கில் அந்த நாயும் இந்த ஆள் பேச்சை கேட்டு தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். அவனை சும்மா விட மாட்டேன் மச்சான். என்னை எப்படி அசிங்கப்படுத்துறான்னு தெரியுமாடா? ஃபைலை தூக்கி என் மூஞ்சி மேலே வீசுகிறான். அவனை சும்மா விட மாட்டேன். இத்தனை நாள் ஏதோ என்னோட பெரிய போஸ்டிங்கில் இருக்கான்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவனை விட்டுருந்தேன். ஆனால் எப்போ அந்த ஆள் கீழே வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னால் சும்மா இருக்கவும் முடியாது மச்சான். இந்த வருண் யாருன்னு அவனை காட்டுறேன் என்று வருண் ஆக்ரோஷத்தில் கூறிக்கொண்டிருக்க வருணின் நண்பர்களும், டே வருண், அவன் மாமனார் பேச்சு கேட்டு தான் இவ்வளோ பண்ணியிருக்கானா? கண்டிப்பாக அவனை சும்மா விடக்கூடாது மச்சான். நாங்கள் இருக்கோம். அவன் தனியாக அங்கேயா மாட்டட்டும், அவன் கை காலை உடைச்சிடலாம். இல்லை மச்சான், அதெல்லாம் வேணாம். டே வருண், எதுக்குடா வேணாங்கிற? அவன் சிக்கட்டும் மச்சான், பிளான் பண்ணி அவனை தூக்கலாம். டே, அது எனக்கு தெரியாதா? அவன் என்ன ஒவ்வொரு தடவை அசிங்கப்படுத்தும் போதும் அவன் மூஞ்சி மலையை ஒன்று விடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? அதெல்லாம் வேணாம். அவனை வேறு விதமாக கவனிக்கணும் என்று கூறியபடி எதையோ சிந்திக்க ஆரம்பித்தான் வருண். வருணும் அவனது நண்பர்களும் சுரேஷை பழிவாங்க ஒரு விரிவான திட்டத்தை தீட்டினர். சுரேஷ் லஞ்சம் வாங்குவதிலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதிலும் கில்லாடி என்று அவர்களுக்கு தெரியும். அதை வைத்தே அவனை கவிழ்க்க முடிவு செய்தனர். வருணின் நண்பர்களில் ஒருவன் வங்கியின் கணக்கு பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்தான்.
அவன் சுரேஷ் சம்பந்தப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தான். சில நாட்களில் சுரேஷ் பெரிய தொகையை முறைகேடாக தனது பினாமி கணக்குகளுக்கு மாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கான ஆதாரங்களை வருணின் நண்பர்கள் திரட்டினர். மேலும் சுரேஷ் சில பெரிய லோன் விஷயங்களில் முறைகேடு செய்து கமிஷன் வாங்கியதற்கான தகவல்களும் கிடைத்தன. அடுத்த கட்டமாக வருணின் நண்பர்கள் சிலர் ஊடகத்துறையில் இருந்த தங்கள் தொடர்புகளை பயன்படுத்தினர். அவர்கள் சுரேஷின் ஊழல் குறித்த தகவல்களை பத்திரிகைகளுக்கும் செய்தி சேனல்களுக்கும் கசியவிட்டனர். ஆரம்பத்தில் சிறிய செய்தியாக வந்தாலும் போக போக அது பெரிய பூகம்பமானது. வங்கியின் உயர் அதிகாரிகள் இந்த செய்திகளால் அதிர்ச்சியடைந்தனர். பொதுமக்களின் மத்தியில் வங்கியின் நற்பெயருக்கு களங்கம் விளைந்ததால் அவர்கள் உடனடியாக விசாரணையை ஆரம்பித்தனர். உள் விசாரணை குழு அமைக்கப்பட்டு சுரேஷிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. வருணின் நண்பர்கள் சேகரித்து கொடுத்த ஆதாரங்கள் சுரேஷுக்கு எதிராக வலுவாக இருந்தன. விசாரணையின் போது சுரேஷ் தான் லஞ்சம் வாங்கியதையும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதையும் ஒப்புக்கொண்டான். அவனது பதவியை பறித்து சஸ்பெண்ட் செய்தனர். மேலும் வங்கி நிர்வாகம் அவன் மீது கிரிமினல் வழக்கும் தொடர்ந்தது. சுரேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அவனது ஊழல் அம்பலமானதால் வங்கி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வருணும் அவனது நண்பர்களும் தங்களது திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறியதை நினைத்து நிம்மதியடைந்தனர். சுரேஷை காவல்துறையினர் சிறைக்கு அழைத்துச் செல்லும்போது வருண் சுரேஷை சந்தித்தான். வருண் சற்று நக்கலாக சிரித்து கொண்டபடி, என்ன ஏஜிஎம் சார், எப்படி இருக்கீங்க? என்ன சார் இது, எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றி தான் பேச்சு. நியூஸ் பேப்பரை திறந்தால் உங்கள் ஃபோட்டோ தான், டிவியில் நியூஸ் பார்த்தா கூட உங்கள் நியூஸை பற்றி தான் பரபரப்பாக பேசிக்கிருக்காங்க. ஒரே நாளில் பயங்கர ஃபேம் ஆகிட்டீங்க போல். அப்புறம் அடிக்கடி ஏதோ சொல்லுவீங்களே, ஏதோ டேலண்ட்டுன்னு. உங்கள் டேலண்ட்டு தான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு போலையே என்று வருணும் சற்று கிண்டலாக கூற, சுரேஷ் ஆத்திரத்துடன் வருணை முறைத்தான். டேய், இதெல்லாம் ஓவலை தானே என்று சுரேஷ் கோபத்துடன் கேட்க, வருண் சிரித்து கொண்டிருந்தான். டேய் சிரிக்காதடா, இதெல்லாம் நீ தானே பண்ண? ஆமாம், நான் தான் பண்ணேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே. டேய், யாரும் தெரியாமல் என் மேலே கை வச்சிட்டேல. டே அடங்குடா, நீ யாரு, நீ யாரோட ஆள் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சித்தார்த் பேச்சு கேட்டு தானே இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. அந்த ஆள் ஆட்டோலாம் என்கிட்ட பழிக்காது. அந்த ஆள்கிட்ட போய் சொல்லு, இன்னும் உன்ன மாதிரி எத்தனை பேர் அனுப்பினாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இனிமேல் என் லைஃப்பில் உன்னை பார்த்தேன், என் கையாலே உன்னை சாவடிச்சிருவேன் என்று வருண் கோபத்துடன் சுரேஷை பார்த்து கூற, சுரேஷும் வருணை பார்த்து முறைத்து கொண்டவாறு, என்னடா ஜெயிச்சிட்டன்னு திமிரில் பேசுறியா என்று சுரேஷ் கேட்க, வருண் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். என்ன சொன்ன, திமிரா? ஏன் எனக்கு இருக்கக்கூடாதா என்ன? ஏண்டா, அடுத்தவன் காலுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு அவன் போடுற எச்ச காசை வாங்கி தின்னுக்கிட்டு லஞ்சம் வாங்கி கிரிமினல் வேலை பண்ணி அதில் ப்ரொமோஷன் வாங்கி வந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்குன்னா, சின்ன வயசில் என் அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நான் படிக்க வச்சு, அதுவும் பத்தாமல் லோன் வாங்கி காலேஜில் சேர்ந்து ஒரு அரியர் கூட வைக்காமல் வெளியே வந்து 1 வருஷம் வேலை இல்லாமல் நாய் மாதிரி சுற்றி 1000 எக்ஸாம் எழுதி 1000 கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உள்ளே வந்த எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் என்று வருண் பேசியதை கேட்டு பதில் கூற முடியாமல் அமைதியாக நின்றிருந்தான் சுரேஷ். வருண் சுரேஷை ஏளனமாக பார்த்தபடி, எங்க பாரு அமுல் பேபி, நீ எல்லாம் அவ்வளோ பெரிய வில்லன்லாம் கிடையாது. போய் ஜெயிலில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு. உன் சாப்டர் அவ்வளோதான். இனி என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக என் மாமனார் மேலே தான். அந்த ஆள் தானே எனக்கு பெரிய வில்ல, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு என்று வருணும் சற்று திமிராக கூற, சுரேஷ் அவனை மேலும் முறைக்க முடியாமல் தலை குனிந்தபடி அங்கிருந்து புறப்பட்டான்.
அங்கிருந்த வருணின் நண்பர்கள் அனைவரும் வருணை கட்டிப்பிடித்து கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். டேய் கத்தாதீங்கடா, இது போலீஸ் ஸ்டேஷன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் மச்சான், நீ சொன்ன மாதிரியே பக்காவாக பிளான் பண்ணி அவனை உள்ள தள்ளியாச்சு. என்ன இப்போ உனக்கு ஹாப்பி தானே என்று வருணின் நண்பர்கள் கேட்க, வருணின் முகத்தில் இன்னும் சந்தோஷம் தென்படவில்லை. அதை கவனித்த வருணின் நண்பனும், டேய் வருண், என்னடா ஆச்சு உனக்கு? அதான் பிரச்சனையே முடிஞ்சு, அப்புறம் ஏன் மச்சான் அப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் வருண், இப்போ சொல்ல போறியா இல்லையா? டேய் நித்யாவை நினச்சா ஒரு மாதிரி இருக்குடா. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மச்சான். சத்தியமாக அவளை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. அவள் கண்ணை பார்த்து கூட பேச முடியாதுடா. வீட்டுக்கு போகவே பயமாக இருக்கு. அவள் பாவம் மச்சான், நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவளை என்று வருண் சற்று சோகமாக கூறினான். டேய் வருண், இதுக்கு போய் ஏன்டா ஃபீல் பண்ணுற? இங்கே பாரு, நித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பா மச்சான். நீ வீட்டுக்கு போய் அவளை சமாதானப்படுத்துடா. அவகிட்ட பேசு. பாவம் மச்சான், ரொம்ப சின்ன பொண்ணு. பக்குவமாக அவளை சமாதானப்படுத்து, எல்லாம் சரியாயிரும் என்று வருணின் நண்பன் கூற, வருண் அமைதியாக நின்றிருந்தான். நித்யாவிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தான் வருண். அவளை பார்க்கவும் அவனுக்கு தைரியம் வரவில்லை. வீடு திரும்பிய வருண் நித்யாவை தேடினான். வழக்கமாக அவனை வரவேற்கும் அவளின் சிரித்த முகம் எங்கும் காணப்படவில்லை. அறையின் உள்ளே நுழைந்த வருண் நித்யாவை கவனித்தான். அவள் மெத்தையின் மீது அமர்ந்தவாறு அருகில் உள்ள ஜன்னல் வழியாக அந்த வானத்தில் தெரியும் நிலாவை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் சிவந்து கலங்கிய நிலையில் இருந்தது. அதை கண்ட வருணின் இதயம் வலித்தது. மெதுவாக அவள் அருகில் சென்றான். நித்யா அவனை பார்த்தும் பார்க்காதது போல வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். வருணுக்கு தாங்க முடியவில்லை. சட்டென்று அந்த தரையில் மண்டியிட்டவாறு அமர்ந்தான். தயங்கியபடி அவளது அழகான கால்களை பற்றி கொண்டான். நித்யா அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். வருண் சற்று குளறிய குரலில் அவள் கால்களை பற்றி கொண்டவாறு, பொண்டாட்டி, என்னை மன்னிச்சிடுறி. நான் அன்னைக்கு என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. அன்னைக்கு குடிச்சிட்டு ஏதோ ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டேன். என் மன்னிச்சிடுறி என்று வருண் கூற, நித்யா எதுவும் பேசாமல் அவனை வெறித்து பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னின. பொண்டாட்டி, சாரிடி எல்லாத்துக்கும். எனக்கு அங்கே பயங்கர டென்ஷனாக இருந்தது. அதெல்லாம் உன் மேலே காட்டிட்டேன். அதெல்லாம் தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சிரு என்று வருண் நித்யாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க, நித்யா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அப்போது வருண் மண்டியிட்டவாறு அவள் மடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டான். அவனது குரல் உடைந்தது. எனக்கு தெரியும்டி, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. இந்த 10 நாளா ஒவ்வொரு நிமிஷம் நான் செத்துட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுடி. ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பொண்டாட்டி, நீ ஏன்டி பேசாமல் இருக்க? அது இன்னும் எனக்கு வலிக்குது. ப்ளீஸ் டி பொண்டாட்டி, ஒரு வார்த்தை பேசு. என்னை மன்னிச்சிட்டு என்னாவது சொல்றி என்று வருண் பேசிக்கொண்டிருக்க, நித்யா அமைதியாகவே இருந்தாள். அப்போது வருண் நித்யாவின் கையை பிடித்து, பொண்டாட்டி, என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோடி, ஆசைத்தீர அடிச்சுக்கோ. ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதுடி. ஒரு வார்த்தை பேசு. அவங்கள பேசாமல் என்னால் இருக்க முடியாதுடி. நான் செத்துருவேன் போல இருக்கு என்று கூறியபடி மீண்டும் அவள் மடியில் ஒரு குழந்தையைப் போல தலை வைத்து கொண்டான் வருண். அப்போது நித்யா மெதுவாக அவன் தலையை வருடினாள். வருண், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பரவாயில்ல வருண், நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி பேச என்ன நடக்க போகுது? அதெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறந்துடலாம்.
என்று நித்யா கூற வருண் நித்யாவின் கையை பிடித்து தன் கன்னத்தில் ஒற்றிக்கொண்டான். அது கனவில்லடி, அது ஏன் தப்பு தானே, அதை நான் தானே பண்ணேன். என்னால் அந்த டார்ச்சர் தாங்க முடியல, எல்லாத்தையும் உன் மேலே காட்டிட்டேன்டி. நான் ஒரு கோலை தானே, அந்த கோவத்தை உன் மேலே கட்டிட்டேன்ல. என்னை மன்னிச்சிடுறி, இனிமேல் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, சத்தியமாக சொல்கிறேன் என்று வருண் கூற நித்யா வருணின் முகத்தை ஏந்தியபடி, வருண், நீங்கன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. நீங்கள் அன்னைக்கு என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் உடஞ்சி போயிட்டேன். எனக்கு புரியுதுடி, நான் உனக்கு எவ்வளோ பெயின் கொடுத்துருக்கேன், எனக்கு புரியுது. என்ன அடிடி, எவ்வளோ வேணாலும் அடி. ஐயோ வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேணாம், எல்லாம் என் தப்பு தாண்டி, நான் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இத்தனை நாள் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்னை மன்னிச்சிடுறி என்று வருண் பேசிக்கொண்டிருக்க நித்யா வருணை பார்த்தாள். அவனது கண்களில் இருந்த உண்மையான வருத்தம் அவளை தொட்டது. நித்யா வருணின் முகத்தை ஏந்தியபடி அவன் நெற்றியில் அழகாக முத்தமிட்டாள். வருண், ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்னைக்கு என்னை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அன்னைக்கு எனக்கு கஷ்டமாகவே இல்லை, நான் தானே கேட்டேன் உங்கள் கோவத்தை என் மேலே காட்டுங்கன்னு. உங்கள் கோவத்தை போக்க நான் தான் இருக்கேன்னா என்னை உங்களுக்கு சந்தோஷமாக கொடுப்பேன். எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல வருண். ஆனால் இந்த 10 நாளாக நீங்கள் என் கூட பேசாமல் இருந்தீங்கள்ல, அதான் கஷ்டமாக இருந்தது என்று நித்யா கண்ணீருடன் கூற வருண் நித்யாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஏ பொண்டாடி, இந்த 10 நாளா உன் கூட பேசாமல் நான் செத்துட்டேன்டி. என்னால் மட்டும் இருக்க முடியுமா என்ன? எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியும் வருண், என் புருஷனாலையும் என் கூட பேசாமல் இருக்க முடியாதுன்னு என்று நித்யா கூற வருண் லேசாக சிரித்தான். நித்யாவும் வருணின் அணைப்பில் சிறிது நேரம் இருந்தாள். அந்த அமைதியில் அவர்களின் மௌனமான உரையாடல் தொடர்ந்தது. சிறிது நேரம் கழித்து நித்யா மெதுவாக வருணின் பிடியிலிருந்து விலகினாள். அவளது கண்களில் ஒருவித தயக்கம் தெரிந்தது. நித்யா வருணை பார்த்து, வருண், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி, என்ன சொல்லணும் என்று வருண் கேட்க நித்யா லேசாக புன்னகைத்தாள். ஒன்றும் கூறாமல் அங்கிருந்து எழுந்து தன் கபோர்டின் அருகே சென்றாள். அதிலிருந்து ஒரு சிறிய பரிசு பெட்டியை தன் கையில் எடுத்தவாறு வருணின் அருகே நடந்து வந்தாள். வருண் ஒன்றும் புரியாமல் நித்யாவை பார்த்து கொண்டிருந்தான். நித்யா அவனுக்கு அந்த பரிசு பெட்டியை கொடுத்தபடி, வருண், இது இது உங்களுக்காக. எனக்கா? ஏய், எனக்கு எதுக்குடி இது? வருண், இதை 2 days முன்னாடியே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இருந்த டென்ஷனில் என்னால் கொடுக்க முடியல, அதான் இப்போ கொடுக்குறேன் என்று நித்யா வருணிடம் கொடுக்க வருண் குழப்பத்துடன் அந்த பரிசு பெட்டியை வாங்கினான். ஏய், எனக்கு எதுக்குடி கிஃப்ட்டு? இதில் என்ன இருக்கு? வருண், பிரித்து பாருங்க என்று நித்யா கூற வருண் சற்று ஆர்வத்துடன் அதை பிரிக்க ஆரம்பித்தான். உள்ளே ஒரு சிறிய அட்டை பெட்டி இருந்தது. அதன் உள்ளே இருந்த பொருளை எடுத்து பார்த்ததும் வருணின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது ஒரு கர்ப்ப பரிசோதனை கருவி. அதில் பாசிட்டிவ் என்று தெளிவாக காட்டப்பட்டிருந்தது. வருண் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். அவனால் பேச முடியவில்லை. அவன் நித்யாவையும் தன் கையில் இருந்த பரிசோதனை கருவியையும் மாறி மாறி பார்த்தான். வருண் சற்று குளறிய குரலில், ஏ பொண்டாட்டி, இதுக்கு என்ன அர்த்தம்
என்று வருண் கேட்க, நித்யா தன் கண்களில் கண்ணீருடன் ஆனால் உதட்டில் புன்னகையுடன், வருண், உங்களுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையா? கல்யாணம் ஆனதுலேருந்து என்ன ராத்திரி பகல்னு தூங்க விடாமல் அவ்வளோ செட்டப் பண்ணீங்களே, அதுக்கான ரிசல்ட்டு தான் இது. வருண், நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. நம்ம பாப்பா என் வயிற்றுக்குள்ளே இருக்கு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்று நித்யா கூற, வருண் அந்த நொடியை முட்டி போட்டு தரையில் அமர்ந்தான். அவனது கைகள் நடுங்கின. அவனது கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. சொல்ல முடியாத சந்தோஷத்தின் கண்ணீர். வருண் நம்ப முடியாமல் நித்யாவை பார்த்து, ஏ பொண்டாட்டி, என்னடி சொல்கிற? நிஜமாவா? நான் அப்பாவை போகிறேனா? ஏய், நம்ம நம்ம பாப்பா வயிற்றில் இருக்கா என்று வருண் கேட்க, நித்யா சந்தோஷத்தில் ஆமாம் என்று தலையாட்டினாள். நித்யா வருணின் கையை பிடித்து தன் புடவையை விலக்கி அவள் வயிற்றின் மீது வருணின் கையை வைத்தாள். வருண், நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க, நான் அம்மாவுக்கு போகிறேன். நம்ம பாப்பா என் வயிற்றுக்குள்ளே இருக்கு என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் வயிற்றில் மெதுவாக தடவி, ஏய், நம்ம குழந்த, என் குழந்த இதுக்குள்ளேயா இருக்கு? நான் அப்பாவை போகிறேனா? ஆனால் எனக்கு பயமாக இருக்குடி. என்னங்க, எதுக்கு பயப்படுறீங்க? ஆமாம், உங்கள் கை எப்படி நடுங்குது? என்ன தெரிலடி, ஒரு மாதிரி பயமாக இருக்கு. நான் நம்ம குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருப்பேனா? வருண், இது என்ன கேள்வி? நீங்கள் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருப்பீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பாப்பாவை நல்லா வளர்ப்போம் என்று நித்யா கூற, வருண் புன்னகையுடன் நித்யாவை பார்த்தான். ஏ பொண்டாட்டி, இப்போதான் எனக்கு தைரியமாக இருக்கு. உன்னை பார்த்தாலே ஒரு தைரியம் வந்துருச்சுடி. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க. நான் உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன். ஆனால் நீ மட்டும் ஏண்டி எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குற? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அழுகையாக வர்ற மாதிரி இருக்குடி. ஐயோ வருண், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும். அதான் எனக்கு வேணும் என்று நித்யா கூற, வருண் நித்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஏ பொண்டாட்டி, தேங்க்ஸ் டி. எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க. இங்கே பாரு, இனிமேல் உன்னையும் நம்ம பாப்பாவையும் என் உயிரோட நல்லா பார்த்துப்பேன். இனிமேல் நம்ம லைஃப் இதை விட நல்லா இருக்கும்ல? ஆமாம் வருண், இனிமே நம்ம 3 பேர் மட்டும்தான். நம்ம குட்டி பாப்பா வந்ததும் இந்த வீடு இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். ஆமாண்டி, நீயும் நம்ம பாப்பா மட்டும்தான் எனக்கு இனிமேல் உலகம். ஏய், இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுறதுனே தெரியலடி. இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் நான் மட்டும்தாண்டி சந்தோஷமாக இருப்பேன் என்று கூறியபடி வருண் சட்டென்று நித்யாவை தன் கைகளில் தூக்கி சுற்ற ஆரம்பித்தான். நித்யா சிரித்தாள். அவளது சிரிப்பொலி அந்த அறையை சந்தோஷத்தால் நிரப்பியது. வருண், என்ன பண்ணுறீங்க? விடுங்க, எனக்கு தலையை சுத்துது. பொண்டாட்டி, நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? நான் அப்பாக போகிறேன், நீ அம்மாக போகிற. இதுக்கு மேலே என்னடி வேணும்? ஐயோ வருண், போதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று நித்யா கத்திக்கொண்டிருக்க, நித்யாவை கீழே இறக்கி விடாமல் வருண் சந்தோஷத்தில் சுற்றி கொண்டிருந்தான். அப்போது இருவரும் அந்த மெத்தையின் மீது விழுந்தனர். நித்யா மெத்தையின் மீது படுத்துக்கொண்டு மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள். அவள் சிரிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். அப்போது வருண் நித்யாவை கண்ணிமைக்காமல் பார்த்தான்.
என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லடி, என் பொண்டாட்டி இன்னைக்கு என் கணக்கு புதுசாக தெரிகிறா. இன்று வருண் கூற நித்யா தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு வெக்கத்தில் சிரித்தாள். அப்போது வருண் நித்யாவின் வயிற்றில் மென்மையாக முத்தமிட்டான். அவள் வயிற்றில் முத்தமிட்டவாறு, பாப்பா நீ உள்ளதானே இருக்க? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ எப்போ வெளியே வருவ? சீக்கிரம் வா, அப்பா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன். நீ உள்ள சேஃபாக இருப்பேல, எனக்கு அது போதும். உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். சீக்கிரம் அப்பா கிட்ட வந்துரு என்று கூறியபடி மீண்டும் நித்யாவின் வயிற்றில் முத்தமிட்டான் வருண். நித்யா கண்களில் கண்ணீருடன் சந்தோஷமாக வருணை பார்த்தாள். வருணின் முகத்தை பற்றி கொண்டவாறு அவனை நெருக்கமாக இழுத்தாள். வருணும் நித்யாவின் மீது நெருக்கமாக இருந்தான். நித்யா வருணின் இதழில் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டாள். வருண், நான் கூட உங்களை புதுசாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு புருஷனாக மட்டும்தான் இருந்தீங்க. ஆனால் இப்போது அப்பாவாக மாறிட்டீங்கல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வருண். நித்யா, இது 2 நாள் முன்னாடியே உனக்கு தெரியும்ல. அப்போது என்கிட்ட சொல்லணும்னு எவ்வளோ துவைச்சிருப்ப, எவ்வளோ ஆசையாக இருந்திருப்ப. ஆனால் நான் தாண்டி உன்னை என்கிட்ட கூட விடலை. உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். என்னை மன்னிச்சிரு வருண். கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போது உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. உங்களை விட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்று கூறியபடி வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். வருண், இந்த மூமெண்ட் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே. என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டினீங்களே, அதை விட இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வருண். ஏய், நான் தாண்டி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் லைஃப்பை இவ்வளோ அழகாக மாற்றி எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துட்டே இருக்கியே. ஆனால் நித்யா, இது 2 நாள் முன்னாடியே உனக்கு தெரியும். ஆனால் யாருமே என்கிட்ட சொல்லலை. என் அம்மா கூட என்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசலை. என்னங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏண்டி? பின்ன இவ்வளோ ஹாப்பியான விஷயத்த உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நான் யார்கிட்டையுமே சொல்லலை என்று நித்யா கூற வருண் எதுவும் பேசாமல் நித்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். ராட்சசி, இதுக்கிட்ட என்ன இப்படி லவ் பண்ணுற என்று கூறியபடி நித்யாவை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.